ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 27க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் வாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வாங்க நேராக பாயிண்ட்ஸ்க்கு போயிடலாம். நேற்றைய குடியரசு தின விழாவில் நிறைய விருதுகள் வழங்கினார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அதில் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது எம் கலிமுல்லா அவங்களுக்கு வழங்கினாங்க. இவர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். டி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது வீரமணி தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், அவங்களுக்கு கொடுத்தாங்க. அடுத்தது சிறந்த காவல் நிலையங்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டது. அதில் மதுரை மாநகரம் ஃபர்ஸ்ட், செகண்ட் திருப்பூர் நகரம், மூணாவது கோவை மாநகரம். அடுத்தது வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கங்களும் நேற்று வழங்கினாரு. கிட்டத்தட்ட 13 பேருக்கு அதை அவார்டு வாங்கினாங்க. ரமேஷ், தீயணைப்பு வீரர்கள், அந்த மாதிரி லிஸ்ட் நிறைய இருக்கு. அது எழுத முடியல, அது பார்த்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட், பிசிசி முன்னாள் தலைவர் இந்திரஜித் சிங் பிந்த்ரா அப்படிங்கிறவர் காலமாயிட்டாரு. இவரது பதவிக்காலம் 1993 இருந்து 1996 வரை. அடுத்த பாயிண்ட், தூத்துக்குடியில் இருக்கிற உடன்குடியில தலா 660 மெகாவாட் திறன்ல 2 அலகுகளை கொண்ட உடன்குடி அனல் மின் நிலையம் பிப்ரவரியில மின் உற்பத்தி தொடங்க இருக்கு. இது ஏற்கனவே 2017 ஸ்டார்ட் பண்ணது. அது இப்பதான் இறுதி பணிக்கு வந்திருக்கு. அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். பிளாஸ்டிக் கவர்ல சூடா டீ காஃபி வாங்கிட்டு அதை பயன்படுத்துறோம்ல, அது ரொம்ப டேஞ்சர்னு சொல்லியிருக்காங்க. தனியார் பல்கலைக்கழகம் நடத்தின ஆய்வுல தெரிய வருது. அது கருவுல இருக்கிற சிசுவை பாதிக்கும்னு சொல்றாங்க. அந்த கவர் தயாரிக்கிற பொருள் பிஸ்பினால் ஏ அப்படிங்கிற ஒரு வேதி துகள்கள், கிட்டத்தட்ட மைக்ரோபிளாஸ்ட் வேதி துகள்கள் அதுல கலந்துருக்கு. அது கர்ப்பிணி பெண்களோட நெஞ்சு கொடியில போயிட்டு அந்த கர்ப்பப்பையில வளர்ற சிசுவை பாதிக்கும்னு சொல்லி அந்த தனியார் பல்கலைக்கழகம் ஆய்வறிக்கை வச்சிருக்காங்க. அதனால மத்திய மாநில அரசுகள் ஆய்வறிக்கை செஞ்சு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு போட்டு. அடுத்த பாயிண்ட் போலாம் வாங்க. வந்தே மாதரம் பாடல் 150வது ஆண்டு நிறைவு செஞ்சிருக்கு. அதுக்கான சிறப்பு அஞ்சல் அட்டை வெளியீடு நேற்று திருச்சி ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல நடந்துச்சு. இந்த வந்தே மாதரம் நவம்பர் 7, 1875 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதின வந்தே மாதரம் பாடல். அதுக்கான அஞ்சல் அட்டை வெளியீடு நேற்று சிறப்பாக நடந்துச்சு. அடுத்த பாயிண்ட்டும் சேம் தான். வந்தே மாதரம் பாடலுக்கும் எழுந்து நிற்பது கட்டாயமாக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா 150வது ஆண்டு விழா நிறைவு செஞ்சதுனால. அடுத்த பாயிண்ட், உலகம் தண்ணீர் பற்றாக்குறைய நிலையை கடந்து அதை தாண்டி மீள முடியாத அபாயகரத்தில் நுழைஞ்சிருக்குன்னு ஐநா விஞ்ஞானிகள் எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. ஆய்வறிக்கையில் அதை சொல்லுது. அடுத்த பாயிண்ட், சென்னையில மொழிப்போர் தினம் இப்பதான் சமீபத்தில் முடிஞ்சது. அதில் தமிழ் மொழி தியாகிகள் தாளமுத்து நடராசன் எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட திருவுருவ சிலைகளை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வச்சாரு.